ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. This video is sponsored by SPO Digital Marketing. SPO is one of the genuine part-time job company. வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது என்னவென்றால், கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட் 22 நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த படத்தை நம்ம எப்படி கொண்டாடி கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அதாவது தமிழ்நாட்டில் யாரையோ தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, உச்ச நட்சத்திரங்கிறாங்க. ஆனால் தமிழுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு மனிதன், தமிழ்நாட்டில் பிறக்காதவங்களாம் தூக்கி வச்சு பெரிய ஆள்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத ஆள், எவ்வளோ கோடியாக சம்பாதிச்சாலும் அதை மக்களுக்கு ஒரு பைசா கொடுத்து ஒரு நல்லது செய்கிறதுக்கான ஒரு மனநிலை இல்லாத ஒரு மனிதன்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு படத்துக்கு 2000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போகிறான். முதல் நாளே போய் பார்த்தாகணுமா அந்த படத்தை. அப்படி பார்த்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி இதில் இருக்காது. அடிதடி வெட்டுக்குத்து எல்லாம் வயசாக நல்ல தரமான படங்களில் நல்ல மனசில் நிற்கக்கூடிய கருத்து சொல்லக்கூடிய படத்தில் நடிப்பாங்க. ஒரு ஆள் வயசு ஆக தான் தாதாவாகிட்டு இருக்காரு. இருக்க ஒரு வயசுக்கு குறைஞ்சிக்கிட்டே போதும். என்ன பண்ணுறது, மேக்கப் போட்டாக்கா எல்லாத்துக்கும் வயசு குறைஞ்சது தான் நம்ம நம்புகிறோம் இல்லையா? தமிழ்நாட்டில் தவிர வேறு எந்த மாநிலத்திலுமே இந்த மாதிரி கொடுமைலாம் நடக்காது. ஒரு ஒன்றுமே இல்லாத ஆளை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு மனிதனை இழந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம. கேப்டன்லாம் எப்பேற்பட்ட மனிதர் நமக்கு தெரியுமில்ல. அவர் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டார். இந்த நாட்டுக்காக தான் அவர் அழித்தார், தமிழ்நாட்டுக்காக அழித்தார். அவர் உடம்பை பார்த்துக்கிட்டு இருக்காமல் கூட்டம்னு மட்டும் என் மக்கள்னு சொல்லி பேசி அவர் உடம்பை கவனிக்காம மட்டும் தான் இன்றைக்கி போய் சேர்ந்துட்டார். ஒரு அற்புதமான ஒரு தலைவனை நம்ம இழந்திருக்கோம். ஆனால் இப்போ என்ன பண்ணும், அவருடைய படம் இன்றைக்கி வராது. 1000 கோடி அடிக்க போகுது, 2000 கோடி அடிக்க போகிறான். யாரோ படத்தையோ, நம்ம கேப்டன் படத்தையும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஜெயிக்க வைக்கணும். அவர் இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்கிற மாதிரி அளவுக்கு அவருடைய படத்தை இந்த நம்ம கேப்டன் பிரபாகரன் பக்காவாக ஓட வைக்கணும் நண்பர்களே. நல்ல அந்த தயாரிப்பாளர் நல்ல மனசோடு தான் ரீரிலீஸ் பண்ணுறாரு. அவருக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும். இதில் நாம் திருப்பியும் கேப்டன் வந்துட்டார், ஜெயிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும் நண்பர்களே. ஏன்னா அவருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். அவர் ஒரு குடும்பத்தை கவனிக்கல, அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த நல்ல விஷயமே பண்ணலை. அவர் சொத்தெல்லாம் இழந்து நிறைய கட்சி மாநாடுகள் நடத்தி இந்த மக்களை எப்படியே முன்னேற்றிடலாங்கிற மாதிரி ஒரு நல்ல மனசோட போராடி பார்த்தாரு. ஆனால் இந்த மக்கள் அவரை அன்னைக்கு மதிக்கலை. இன்றைக்கி எல்லாம் அழுதுறோம், புலம்புறோம், ஐயோ போச்சு கேப்டன் அற்புதமான மனிதரை போயிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இப்போவும் ஒன்றும் இல்லை, இன்னமும் அவங்க கட்சி இருக்குது, அவங்களுடைய பசங்க இருக்காங்க, அவங்கள திருப்பி கண்டிப்பாக மேலே கொண்டு வரலாம். அதுதான் நம்ம அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடனாக இருக்கும் நண்பர்களே. அதனால் வேறு யாரோ படத்தெல்லாம் தூக்கி கொண்டாடுறதை விட்டுட்டு நம்ம தமிழர், நம்ம தமிழ்நாட்டுக்காகவே வாழ்ந்து மறைந்த நம்ம கேப்டனுடைய படத்தை பக்காவாக தூக்கி கொண்டாடி அவருடைய படத்தை ஒரு பக்காவான, இப்போ இனிமேல் 100 நாள்லாம் ஓட, எந்த படமும் ஓட, ஒரு வாரம் ஓடினாலே கேப்டன் அதை பெரிய சக்ஸஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா ஒரு டிக்கெட் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்றா அப்புறம் எல்லாம் அந்த மாதிரி தான் போகும். நம்ம கேப்டனோட படத்தை நம்ம தூக்கி நிறுத்தணும் நண்பர்களே. இந்த படம் 22ஆம் தேதி ஓடுச்சுன்னா நான் வருதும்போது நம்ம எல்லாமே அதை பக்காவாக ஜெயிக்க வைக்கணும் நண்பர்களே. நன்றி.